என்ன காரணம்? திடீர்னு தொகுதி மாறி இத்தனை ஆண்டு காலம் அது ஏற்றம் இறக்கம் இருந்தாலும் தொகுதி மாறணும்னு முடிவு செய்ததற்கு என்ன காரணம்? பின்னோட்டம் என்ன இருக்கு? இல்ல நான் ஏற்கனவே பல முறை போட்டியிருக்கிறேன். இந்த முறை அதிமுக போட்டியிட வேண்டும் என்று கேட்டிருந்தாங்க. அதனுடைய அடிப்படையில் இன்று அதிமுக இந்த முறை போட்டியிடுகிறது. நான் சாத்தூரில் அதிமுக இருந்த இடத்தில் சாத்தூரில் நான் போட்டியிடுகிறேன். எந்த இடத்துக்கு போனாலும் தமிழகம் முழுவதும் மக்கள் பணி தொடரும். அதிலும் திருநெல்வேலி தொகுதி ஒரு தனி கவனம் செலுத்தப்படும் என்பதை தெரிவித்துக் மத்திய தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல்ஜி வந்த பிறகு வேட்பாளர் பட்டியல் அறிவித்த உடனடியாக, ஏன்னா இன்னைக்கு இன்னும் 4ஆம் தேதி 6ஆம் தேதி 2 நாட்கள் தான் இருக்கிறது. அந்த 2 நாட்களில் நிச்சயமாக தொடர்ந்து வேட்பாளர்கள் அவருடைய மனு தாக்கலை செய்வார்கள். மாநில கட்சிகள் எல்லாமே வேட்பாளரை அறிவிச்சு புலிப்பாய்ச்சல்ல போயிட்டு இருக்கதா கிளைம் பண்ணிக்கிறாங்க. தேசிய கட்சிகள் காங்கிரசும் சரி பாஜகவும் சரி வேட்பாளர் அறிவிப்புல எவ்வளவு தாமதம் பண்றாங்க? இல்ல, தாமதத்திற்கு ஒரு காரணம் இல்ல. 2 தினங்கள் தான் இருக்கிறது. அது 2 தினங்கள் இருக்கும்போது அதுல மனு தாக்கல்னால எந்த புலிப்பாய்ச்சலும் வரப்போறது இல்லை. எப்படினாலும் மனு தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் ஸ்க்ரூட்டினி முடிவடையணும். ஸ்க்ரூட்டினி முடிந்த பிறகு தேர்தல் பணி தொடரும். அதிமுக கூட்டணியில் 27 தொகுதிங்கிறது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தகுதிக்கு ஏற்ற ஒரு இடம் தானா, அல்லது அதை விட இன்னும் கூடுதலாக போட்டியிடக்கூடிய நிலையில பாஜக இருந்ததா? ஏன் 27 தொகுதிகளோடு நின்று விட்டது? காங்கிரஸோடு கூடுதலாக இடம் பெறுவோம்னு சொல்லியிருந்தீங்க. இல்ல, அதாவது இதுல தகுதி என்பது முக்கியம் இல்லை, எண்ணிக்கை என்பது முக்கியம் இல்லை, எண்ணம் தான் முக்கியம். மக்களுடைய எண்ணம் எதுவோ அதற்கு ஈடு கொடுக்க வேண்டும். மக்கள் இன்றைக்கு இந்த ஆட்சியை தூக்கி எறிய வேண்டும் என்று ஒரு முடிவெடுத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, இன்றைக்கு புதிதாக கடந்த சட்டமன்ற பொதுத் தேர்தலில் மதிப்புக்குரிய அண்ணன் டிடி சார் அவர்கள் இதில் இல்லை. இப்பொழுது அவர்களுக்கு நாங்கள் இடம் கொடுக்க வேண்டியிருக்கிறது. ஸோ எல்லாரையும் சேர்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த எண்ணிக்கை பாகுபாடு அமைந்ததை தவிர வேற ஒன்றும் கிடையாது. ஒரு சில தொகுதிகள் கூடுதலாக கேட்கிறது, தொகுதி மாற்றம், அது போன்ற செய்திகள்லாம் வெளியில் அப்படி பேசப்படுது. அதுக்கு எதுவும் வாய்ப்புகள் இருக்குதா? பழனி தொகுதி அப்படிங்கிறது அந்த தொகுதியை கண்டிப்பா நம்ம வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து பாஜக கோயம்புத்தூர் இல்ல, அப்படி இல்ல. சில வேட்பாளர்களுக்கு இடம் கொடுக்க வேண்டும். சில இப்போ உதாரணமா எடுத்துட்டோம்னா திருச்சுழிக்கு இடம் கொடுக்கணும். அதில் பார்த்தீங்கன்னா இப்போ ராஜவர்மன் சாத்தூரில் போட்டிட்டு ராஜவர்மனுக்கு இடம் கொடுக்கணும். அதில் அந்த மாதிரி ஒரு சில இடங்கள் மாற்றுவதற்கான காரணமே தவிர வேற எதுவும் மாறாது. ஒரே நாள்ல கட்சி மாறினவங்களுக்கு எல்லாம் பல கட்சியில உடனே சீட்டு வழங்கப்படுது, எப்படி பாக்குறீங்க? அது அவங்களுடைய கட்சியை பொறுத்தது. அவங்க கட்சியில நிறைய வேக்கண்ட் இருக்கு. அப்புறம் மக்களுடைய எதிர்பார்ப்பு அந்த கட்சியில இல்லை. அதனால ஒரே ஒரு நாள்ல வந்தாலும் சரி, ஒரு இரவுல ஒரு ஆள் தனியா வந்தாலும் அவர்களுக்கு சீட்டு கொடுக்குறாங்க. பல ஆண்டுகளாக பணியாற்றிய நபர்களுக்கு தொகுதி ப்ராப்பரா அலாட் பண்ணன்ற மாதிரி பாஜகக்குள்ள அதிருப்தி இருக்கிறதாகவும் சொல்றாங்க. அதான் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த மட்டும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இருக்கக்கூடிய தொண்டர்கள் நிறைந்த கட்சி தான் பாரதிய ஜனதா கட்சி. கொள்கைக்காகவும் இந்த நாட்டிற்காகவும் தேசத்திற்காகவும் உழைக்கின்ற தொண்டர்களை அதிகமாக பெற்ற கட்சி பாரதிய ஜனதா கட்சி. அதில் அவர்களுக்கு எந்த விதமான அதிருப்தி நிச்சயமாக இருக்காது. இல்ல, பிரதமரை வரவேற்கக்கூடிய நிகழ்வுல அண்ணாமலை அவர்களுடைய பெயர் இடம்பெற்றதா? அதுல ஒரு சலசலப்பு போகுது. அவரை நீக்கப்பட்டார், அந்த பெயர் சந்திப்பதிலிருந்து நீக்கப்பட்டார்னு சொல்லி இல்ல அவருடைய பேர் அன்றைக்கு நான் போன் பண்ணேன். அவர் ஊர்ல இல்லைன்னு சொன்னாங்க. ஊர்ல இல்லாதனால வரல. நான் கூட இப்போ 4ஆம் தேதி மனு தாக்கல் பண்ண வேண்டி இருக்கிறது. 4ஆம் தேதி பிரதமர் வருகிறார்கள். நான் அங்க இருக்க வேண்டுமா அல்லது மனு தாக்கல் செய்யணுமாங்கிறது கேட்டுக்கிட்டு அது மாதிரி உள்ள சூழ்நிலையில் இருக்கும். இன்று மாலையில் திமுக மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யறாங்க. பாரதிய ஜனதா கட்சி இன்று மாலை பியூஷ் கோயல் தலைமையில் ஒரு பெரிய குற்றப்பத்திரிகையை நாங்கள் தாக்கல் செய்யறோம். என்ன குற்றப்பத்திரிகை அப்படின்னாக்க, இந்த 5 ஆண்டுகளிலும் சொன்ன தேர்தல் வாக்குறுதி எதையும் செய்யல. அதுக்கு பதிலா சட்டம் ஒழுங்கா சரியா செய்யல. எங்கு பார்த்தாலும் கஞ்சா, போதைப் பொருட்கள் எல்லா இடங்களிலும். இன்னைக்கு காலையில் கூட ஆஸ்பத்திரியில 10 வயசுக்கு போட வேண்டிய ஊசியை 4 வயசுக்கு போட்டு அதையில இறந்துருக்காங்க. சென்னையில் 10 வயசு குழந்தைக்கு போட வேண்டிய ஊசியை 4 வயசுக்கு போட்டால் அவனுடைய என்ன உடம்பு எப்படி தாங்கும்? போலீஸ் அடிச்சு துரத்துறாங்க. பத்திரிகை சுதந்திரம் இல்லை. இந்த நாட்டில் முதலமைச்சரை பற்றி பேசினா உடனே கைது செய்யறாங்க. ஆனால் மோடியை பற்றி பேசினா
கொலை செய்வன் கூட சொன்னாங்க. பாரத மோடியை இன்னைக்கு உலக அரங்கில் இன்னைக்கு ஈரான் வழியா எந்த கப்பலும் போக முடியாம எந்த விமானமும் பறக்க முடியாது. ஆனா இவ்வளவு மோசமான சூழ்நிலையில ஈரான் நாட்டு மேல ஒரு விமானம் பறந்து போகுது. அதை நீங்க எடுத்து பார்த்தா, நெட்ல எடுத்து பார்த்தா எந்த விமானம்னு பார்த்தா ஏர் இந்தியான்னு போகுது. உலகமே இன்னைக்கு அக்கப்போர்ல இருக்கு. தமிழ்நாடு பெரிய அக்கப்போர்ல சிக்கி தவிக்குது திமுக அரசாங்கத்தில். ஆனா உலகத்தில் நடந்த போர்ல ஈரான் நாட்டு மீது ஒரு விமானம் பறக்குது. எந்த விமானம் பார்த்தா ஏர் இந்தியா. இன்னைக்கு எல்லா இடங்களுக்கும் இன்னைக்கு கப்பல் வருது அந்த வளைகுடா வழியா. அப்பேற்பட்ட தலைவர் மோடி, நம்ம நாட்டுடைய தலைவர், நம்ம நாட்டுடைய பிரதமர், அவரை கொலை செஞ்சிருந்து ஒரு திமுக பேசியிருக்கிறாங்க, நடவடிக்கை இல்லை. ஆனா பத்திரிகை சுதந்திரம் எங்க இல்லை. சவுக்கு சங்கர் நாட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு வச்சிருக்காங்க. வெள்ளக்காரன் காலத்துல தான் கேள்விப்பட்டிருக்கோம் ஆல்வின், இம்மென்றால் சிறைவாசம், ஏனென்றால் வனவாசம். ஆனால் இப்ப வனவாசம் யாருக்கு என்று சொன்னால் வரக்கூடிய 23ஆம் தேதி தெரியும். ஆக மிக மோசமான ஆட்சி. சரி, இன்னைக்கு 56 சமுதாயம், எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன், 56 சமுதாயத்திற்கும் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் 10% இடஒதுக்கீடு. ஃபார்வர்ட் கம்யூனிட்டி, அதுல பிள்ளைமார் இருக்கிறாங்க, பிராமின் இருக்கிறாங்க, செட்டியார் இருக்கிறாங்க, ஆசாரி இருக்கிறாங்க, ஏன் முஸ்லீம் கூட இருக்கிறாங்க. 10% இடஒதுக்கீடு இந்த அரசாங்கம் கொடுக்கல. தமிழ்நாட்டில் மத்திய அரசாங்கம் இடஒதுக்கீடு கொடுக்கும். திருநெல்வேலி தொகுதியில் இன்னைக்கு நிறைய பேர் படிச்சு போஸ்ட் ஆஃபீஸ்லயும் ரயில்வேலையும் அந்த 10% இடஒதுக்கீடுல வேலைக்கு போயிருக்கிறாங்க. இங்க திமுக அரசாங்கம் அதை எடுத்து கோர்ட்டுக்கு போய் ஸ்டே வாங்கி வச்சிருக்கு. எவ்வளவு பெரிய கொடுமை. மத்திய அரசு ஒரு சலுகை கொடுக்கு. ஃபார்வர்ட் கம்யூனிட்டியை பிள்ளைமார் சமுதாயம், பிராமின், செட்டியார், இஸ்லாமிய சமுதாயங்கள் உட்பட அதுல இருக்காங்க. 10% இடஒதுக்கீடு. இதையும் எதிர்த்து கோர்ட்டுக்கு போனது திமுக அரசாங்கம், நம்மளுடைய முதலமைச்சர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள். ஆனா இப்ப ஓட்டு கேட்கறதுக்கும் இன்னைக்கு பிள்ளைமார் சமுதாயத்தையும், பிராமின், செட்டியார், இஸ்லாமிய ஓட்டு கேட்கறதுக்கு அவங்க வந்துட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு எப்படி ஓட்டு போடுவாங்க அவங்க? இவ்வளவு மோசம். பாத்தீங்கன்னா லாக்அப் டெத்து, பக்கத்துல இருக்க சாத்தாங்குளத்துல 2 பேரும் அடிச்சு கொண்டாங்க. தமிழ்நாடு ஐயோ ஐயோ ஆத்தாடி ஐயாடி ஒரே கூப்பாடு போட்டாங்க. இன்னைக்கு 32 லாக்அப் டெத் மரணம். சிவகங்கையில ஒரு போலீஸ் அதிகாரி, முதலமைச்சருக்கு வேண்டிய போலீஸ் அதிகாரி சொன்னதுனால அடிச்சு கொன்னுட்டாங்க. என்ன நடந்தது? ஒண்ணு நடக்கல. இவ்வளவு பெரிய கொடுமை. கஞ்சா, பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைகள் போக முடியல. எல்லாருமே கஞ்சா போட்டு, எங்க ஸ்கூல் வாசல்ல முன்னாடிலாம் பார்த்தா இந்த ரீன்னு ஒரு கிரீம் சுத்தி வித்துட்டு இருப்பான். இப்ப கஞ்சா 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 கஞ்சான்னு சுத்திட்டு இருக்காங்க. இப்போ யாரு பிடிக்காங்க? போலீஸ் பிடிக்கா? பொறுப்பு டிஜிபி இருக்காங்களா? ஊடகங்கள் நீங்க தொடர்ந்து சொல்றீங்களா? இல்ல. நயினார் நாயந்தன் மீதுன்னா டாயின் 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 போட்டு அடிக்காங்க காலையில இருந்து சாயங்காலம் வர. ஆனா மீடியாக்களை திமுக பத்தி ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க.